வணக்கம் நண்பர்களே, ஜெயாவின் சமையலறைக்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த வீடியோவில் நாம் காஃபியில் உள்ள நன்மைகள் பற்றி பார்க்கப் போகின்றோம். காலையில் எழுந்தவுடன் எது இருக்கிறதோ இல்லையோ, நம்மில் பலருக்கும் காஃபி இருந்தாக வேண்டும். அதுவும் பெட் காப்பி இல்லாமல் பலரும் படுக்கையை விட்டு எழுந்திருப்பதே இல்லை. காப்பிக்கு அடிமையாகி இருப்பவர்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. காப்பி என்ற சொல்லை உச்சரித்தாலே சிலரின் முகம் மலர்ந்துவிடும். காப்பி குடித்தால் மட்டுமே அவர்களால் அவர்களின் வேலையை ஒழுங்காக செய்ய முடியும். இதையெல்லாம் மீறி காஃபியில் உள்ள உடல்நல பயன்களைப் பற்றி நீங்கள் அறிவீர்களா? ஏற்கனவே சொன்னதைப் போல் நம்மில் பலரும் காஃபி பிரியர்களாகத்தான் இருப்போம். ஒரு காஃபி இல்லாமல் அந்த நாளை நினைத்து பார்ப்பதே கடினமான ஒன்றாக இருக்கும். காஃபி என்பது நம் உடலுக்கு ஆரோக்கியமற்றது என நம் முன்னோர்கள் நம்மிடம் கூறியிருப்பார்கள். ஆனால் அதனை பற்றி சற்று ஆழமாக பார்க்கையில் அது பொய் என்பது உங்களுக்கு தெரிய வரும். உண்மையை சொல்லப்போனால் காஃபியில் சில உடல்நல பயன்கள் அடங்கியுள்ளது. ஆனால் அதை அளவாகத்தான் குடிக்க வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதீர்கள். காஃபியில் கூட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற சில ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளது. சில குறிப்பிட்ட வியாதிகள் ஏற்படும் இடர்பாட்டை இது பெருமளவில் குறைக்கும். இப்போது காஃபி நமக்கு அளித்திடும் உடல்நல பயன்களைப் பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம். காஃபியை பற்றி நடத்தப்பட்ட பல ஆய்வுகளும் சுவாரஸ்யமான கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டுள்ளது. இந்த தகவல்களை தெரிந்து கொள்வது நல்லதுதான் என்றாலும் கூட அதன் மீது ஒட்டுமொத்தமாக சார்ந்திருப்பது தவறு. அதனால் உடல் ஆரோக்கியத்தை பெணிட வேண்டுமென்றால் தினமும் ஒரு கப் அல்லது அதற்கும் குறைவான அளவில் காபி குடியுங்கள். மனநிலை, நினைவாற்றல், எச்சரிக்கை தன்மை மற்றும் எதிர்வினை நேரம் போன்ற சில மூளையின் செயல்பாடுகளை காஃபி மேம்படுத்தும். அதனால்தான் உஷார் நிலையில் இருக்க வேண்டிய சில வேளைகளை பார்க்கும்போது காபி குடிப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். காபி உங்கள் ஆற்றல் திறனை அதிகரிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? அது உங்கள் அமைப்பை ஊக்குவிப்பதால் உங்களால் தற்காலிகமாக புத்திசாலித்தனமாக சிந்திக்க முடியும். காஃபியில் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் உள்ளது. இதனை குறைவான அளவில் குடித்தால் அது ஆரோக்கியமான பானமாக இருக்கும். ஆனால் அதனை அதிகமாக குடிக்கும்போது வேறு சில உடல்நல சீர்கேடுகள் உண்டாகும். காஃபியால் கிடைக்கும் ஊட்டச்சத்து பயன்களில் இதுவும் ஒன்றாகும். காஃபியினால் கிடைக்கும் மற்றொரு பயன்தான் அட்ரினலின் ரஷ். இதனால் உங்களின் உடல் ரீதியான செயலாற்றுகையை மேம்படுத்த உதவும். மூளைக்கு காப்பியால் கிடைக்கும் பயன்களில் இதுவும் ஒன்றாகும். உங்கள் நரம்புகள் மற்றும் ஒட்டுமொத்த நரம்பியல் அமைப்பையும் கஃபைனால் ஊக்குவிக்க முடியும். உங்களின் ஒட்டுமொத்த உடல் ரீதியான செயலாற்றுகையை மேம்படுத்தவும் இது முக்கிய பங்கை வகிக்கிறது. மிக தீவிரமான உடற்பயிற்சியை மேற்கொள்ள நீங்கள் விரும்பினால் காஃபி குடிப்பது சற்று உதவும். காஃபியில் பல ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளது என்ற தகவல் நம்மில் பலருக்கும் தெரியாது. அதில் பொட்டாசியம், மாங்கனீஸ், பாண்டோதெனிக் அமிலம், நையாசின், மக்னீசியம் மற்றும் ரைபோஃப்ளேவின் அடங்கியுள்ளது. காஃபியால் கிடைக்கும் ஊட்டச்சத்து பயன்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த வீடியோவை நீங்கள் விரும்பினால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இந்த சேனலின் புதிய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது.